உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கனியை விட முடியாதுல்ல. உன்னால ஆனதை பாத்துக்கோ. பாக்கதானே போற. ஏ கனி, எழுதிட்டியா? அது பின்னாடி இருக்கார்ல ரைட்டர், அவர்கிட்ட கொடு. இந்தாங்க. சார், ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளி 8ஆம் வகுப்பு ஆ பிரிவுன்னு அட்ரஸ் போட்டிருக்கு சார். சார், படிக்கிற புள்ள பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். சார், கீழே கிடந்து எடுத்துட்டு போட்டிருக்கு சார். கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணா பணியின் போது கவனமின்மை அப்படின்னு சொல்லி உங்க மேலதான் சார் நடவடிக்கை எடுப்பாங்க. நல்லா எடுத்து சொல்லுங்க சார். இன்னும் 10 நிமிஷத்துல எங்க வக்கீல் வரமாட்டாரு. சமூக சீர்திருத்த துறையிலிருந்து அதிகாரிகளை வர வைப்பேன். மீடியாவையும் தான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது இந்தியா முழுக்க ஒரு சென்சேஷனல் நியூஸா பரவும். சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். பெரிய தப்பு பண்ணிட்டோம். முதல்ல இதை குழந்தைகள் பாதுகாப்பு துறைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். நாங்கள் விட்டுட்டோம். எங்க மேல நடவடிக்கை எடுத்துட போறாங்க சார். உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள சண்முகத்தையும் கனியையும் வெளியே விடல, நான் சொன்ன மாதிரி செய்வேன். ரத்னா, சைல்ட் அண்ட் உமன் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1098 தானே? ஆமா. ஞாபகம் இருக்கு. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அவுட் ஆஃப் த செஷன். காம்ப்ரமைஸாக போயிடலாம் மேடம். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க மேடம். ஏங்க, நானா தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணது அந்த இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட பேசிக்கோங்க. சார் சார் வேணாம் சார். உங்கள் துப்பாக்கி தான் கிடைச்சிருச்சு இல்லை, இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க சார். இல்லைண்ணா நாங்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டியது வரும். என்னால் வேலையை விட்டெல்லாம் நிற்க முடியாது சார். சார், நாங்கெல்லாம் டீசெண்டான கவர்மெண்ட் டீச்சர்ஸ். தயவு செஞ்சு இதுல எங்களையும் மாட்டி விட்டுறாதீங்க சார். உப்படாது என்னச்சு சர்வால், என்ன செய்ய? லாக்கப்ல தங்கிடுவா, அதான் முடிஞ்சு போச்சுல. ஐயோ பிரசிடென்ட் சர்வால், நீங்க வேற சிக்கலாக்கிற போறிய சார். பிரச்சனை பெருசாயிர போகுது. நீங்க உடனே முடிவு பண்ணலன்னா ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த பேரும் தான் மாட்டிப்போம். அட்லீஸ்ட் எங்களையாவது விட்டுருங்க சார். நாங்கள் சாட்சி சொல்ல வரல. ப்ளீஸ் சார். எல்லாரும் வெளியே போங்க. ஒருத்தர் கூட இங்க நிக்க கூடாது. எல்லாம் வெளியே போங்க. சண்முகத்தை ரிலீஸ் பண்ணுங்க அண்ணாச்சி. சரிங்கம்மா. நீ கையெழுத்து போட்டுட்டு கிளம்புங்க சர்வால். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பரணி ஸ்டேஷன்ல வந்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவன் மட்டும் வராம இருந்திருந்தா இவங்கெல்லாம் தப்பிச்சிருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு செக்ஷன்ல அவங்கள உள்ள தள்ளி கண்டிப்பா கம்பி எண்ணெய் வச்சிருப்பேன். நேர் வழியில போட்டி போட்டு ஜெயிக்க முடியல, இப்படி குறுக்கு வழியில திட்டம் போட்டா தோத்து தான் போகணும். இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அது எப்படிங்க? எங்க அண்ணன் விஷயம் எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா அப்படின்னு ஆறு சொன்னா? ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் குறுக்கு வழியில போக பாக்குதிய. கோவில்ல வச்சு எங்க அக்காவை கடத்த நினைச்சப்ப எங்க அண்ணன் கண்ணுல குங்குமத்தை அடிச்சு ஜெயிக்க பாத்திய, அதுவும் முடியல. பொறவு கபடி போட்டியில முதுகுல குத்தி ஜெயிக்க பாத்திய, அதுவும் முடியல. அதே மாதிரிதான் இந்த தடவையும் தோத்து போய் புலம்பிட்டு இருக்கிய. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க அண்ணனை ஒரு நாளும் உங்களால ஜெயிக்கவே முடியாது.
பேசுறீங்க. இந்தாங்க காப்பியை குடிங்க. அவ மேல கைய வச்ச எண்ணெய கொதிக்க வச்சு உன் கையில ஊத்திடுவேன். ஜாக்கிரதை. மோ கட்டின புருஷனை கேவலமா பேசுற உன் மருமாவ ஆ? நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமோ? என்னத்துல கேவலமா பேசினா? நடந்ததை தானே இவ சொன்னா. அது உனக்கு அவமானமா இருக்குன்னா அது உன்னோட தப்பு. ஊர் மேல இருக்கிற கோவத்தை இவ மேல காட்ட பாக்குத. வந்துட்டான் பொம்பளை புள்ளி அடிக்கிறதுக்கு கைய முறுக்கிக்கிட்டேன். ஏய் ஏய் நிறுத்து. உனக்கு என்னடி? அவன் பொண்டாட்டிய அவன் பேசுதான் அடிக்குதான், இல்ல தூக்கி போட்டு கூட மிதிப்பான். அதுல கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எங்க இருந்துடி வந்தது உரிமை? அதெல்லாம் சரிதான். இதுக்கு நடுவுல வந்து நாட்டாம செய்ய நீங்க யாரு? முதல்ல எங்க வீட்டு விவகாரத்தை பேச உங்களுக்கு யார் இங்க உரிமை கொடுத்தது? சௌந்தரா, உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல சௌந்தரா, என்னல உன் பொண்டாட்டி பேச்சுல ஒரு மார்க்கமா இருக்கு. எல பாக்யம், என்ன வாய் நீளுது? இந்தாரி இது என் அக்கா. இவ அப்படிதான் பேசுவா. இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கி. அக்கா ஆட்டுக்குட்டியெல்லாம் கட்டி கொடுத்த கையோட முடிஞ்சு போச்சு. அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு குடும்பம் இருக்குல்ல, அங்க போய் இவங்க நாட்டாமை எல்லாம் வச்சுக்கட்டும். தம்பி கூட உரம் பொற கொண்டாடணும்னா வந்தமா போனமான்னு இருக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு நல்ல புத்தி கொடுக்க சொல்லி கேட்டேன். அம்மா, இதுக்கு தான் நான் சொன்னேன். பாத்தியா, நீ என்ன முறைக்கிற. நீ முறைச்சாலும் பரவாயில்லம்மா. நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. நீ என் ஃப்ரெண்டை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவ. இங்க பாரு தமிழ், பெரிய மனுஷி மாதிரி பேசாத. உன் வயசுக்கு நீ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போமா, எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்ற. பெரிய மனுஷி மாதிரி பேசாத, பெரிய மனுஷி மாதிரி பேசாதன்னு. ஆனா நீ பண்றது எதுவுமே சரியில்லைம்மா. நீ பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா. தமிழ், இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு யாரடி சொல்லித்தரா? இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், பெரிய மனுஷி மாதிரி சும்மா சும்மா பேசிட்டே இருக்காத. எனக்கு கோவம் வந்துரும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாத்துக்கோ. அம்மா, நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறப்போ நான் பேசுறது உனக்கு அப்படிதான் இருக்கும். அப்படியே உன்னை போட்டேன்னு வை. பாத்தியம்மா, நீ தானே என்ன அடிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப மறுபடியும் அடிக்க வரியே. இப்படி தானம்மா நீ என் ஃப்ரெண்டையும் கஷ்டப்படுத்துற. ஃப்ரெண்டு பாவம்மா. நீ தானே இனிமே நம்ம ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருக்கலாம். ஃப்ரெண்டு தான் என்னோட அப்பான்னு சொன்ன. நான் ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்டு தான் என் அப்பான்னு சொல்லிட்டேம்மா. இப்ப திடீர்னு நீ மாத்தி பேசுறியம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே நமக்கு எல்லாமே ஃப்ரெண்டு தான்னு சொல்ற, அப்புறம் ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்ற. இப்ப நான் என்னதாம்மா பண்ணட்டும்? அம்மா உன்னை அடிக்க கை ஓங்கி இருக்க கூடாதுடா. என்ன மன்னிச்சிரு. அம்மா, அழாதம்மா, ப்ளீஸ்மா. சரி, அம்மா அழல. நீ போய் கொஞ்ச நேரம் விளையாடு. அப்புறமா வந்து ஹோம்வொர்க் பண்ணு. அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ போய் விளையாடு போ. வாசு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா.
எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடி சறுக்குது. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ வாழ்க்கையில என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் பொய்யாக்கிட்டு நீ என்னை விட்டு போயிட்ட. அப்புறம் தமிழ் தான் எனக்கு எல்லாமே நிறந்த. அப்பதான் என் வாழ்க்கையில ஆதி வந்தாரு. இன்னைக்கு என்னால அவருக்கும் பிரச்சனை வரும் தெரிஞ்சு அவரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. வாசு, எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. நீதான் எனக்கு வழி காட்டணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அதே கதவு திறங்க. ஆதி, 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 போன் எங்க இருக்கு? ஆனா ஆதியை எங்க காணோம்? எங்க போயிட்டாரு? ஐயோ, ஆதி, 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 கண்ணு திறந்து பாருங்க ஆதி, 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 உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆதி, ஐயோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன இத போட்டு இருக்காரு? சாவி, சாவி எங்க இருக்கு? சாவி எங்க வச்சுட்டு போயிருக்காரு? சாவி
சாவி எங்க இருக்கு? ஏய், நீ எதுக்குடி இந்த லாக்கரை திறந்த? உன்னை யார் இதை திறந்து எடுக்க சொன்னா? ஏங்க, இது என்னங்க இது? இவ்ளோ ஆபத்தான ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள, அதுவும் நம்ம ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்கீங்க. எதுக்காக இது இங்க இருக்கு? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. ஏய், சும்மா கத்தாதடி. நான் எது வேணா எங்க வேணா வச்சிருப்பேன். உன்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதையா கண்ணை கொடு. ஏய், நான் கொடுக்க மாட்டேன். ஏய், நான் கொடுக்க மாட்டேன். மரியாதையா கண்ணை கொடுத்துரு காவியா. முடியாதுங்க. குடு என்ன? நான் கொடுக்க மாட்டேன். குடுடிங்கற. ஏங்க, ஏய், விடுங்க. குடுடி. விடுங்க. ஏங்க, ஏய், விடுங்க. குடுன்றல. விடுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? என்ன போய் குழந்தைத்தனமா தள்ளி விடுறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படி அநியாயம் பண்றீங்க. இப்ப எதுக்குடி கத்துற? இப்ப என்ன கத்தி எல்லாரும் இங்க வர சொல்ல போறியா? இப்ப எல்லாம் வந்து என்கிட்ட சத்தம் போடணும் அதானே? சொல்றி அதானே? என்னடி பயமா இருக்கா? ஒன்னு சுற்றுவேன் பயந்துட்டியா? நான் மோசமானவன் தான், ஆனா அந்த அளவுக்கு மோசமானவன் இல்ல. நீதான் என்ன ஏதோ பெருசா வில்ல மாதிரி வீட்ல போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் வர சொல்லிட்டீங்களா மேடம்? அசெம்பிள் பண்ணியாச்சு சார். எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ பயப்பட்டா அவர் மோப்பம் பிடிச்சாலும் பிடிச்சிருவாரு. தள்ளி போய் நில்லு. போன்னு சொன்ன. சரிங்கம்மா. டேவிட், நான் உங்ககிட்ட ஃபோனில் சொன்னேன் இல்லையா? ஓகே ஓகே ராம், நீ சொன்னது போதும். ஐ வில் ஹேண்டில் திஸ். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்பா எதுக்கு போலீஸ்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு? ச்சே, ஜேபிக்கும் நம்மளுக்கும் இருக்கிற டீலிங் பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிருவாரோ? கதிர், சித்தி, இது எல்லாமே அந்த இந்திராவால வந்தது. ஏதோ குற்றவாளியெல்லாம் நிக்க வச்சு விசாரிக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்குது பாத்தியா? இதெல்லாம் நேர கொடுமை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம். அதான் டேவிட் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராமச்சந்திரன். நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனில் உங்களை அட்டாக் பண்ண கேஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அம்மா, என்னம்மா இது? ஏய், சும்மா இரு. அதிகாரிகள் நிறைய விஷயம் வாங்கியிருக்காங்க. அப்பப்போ அடி தாங்காம உண்மையெல்லாம் கக்கிடுறான்.
அப்படி சொன்னதுல தான் சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு. இங்க இந்திரான்றது யாரு? சார் அது நான் தான் சார். என் பேர் தான் இந்திரா சார். எனக்கும் அஜய்க்கும் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. அந்த கேஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். பட் அஜய் கிட்ட ஒரு சிம் இருக்கு. அவனுக்கு வந்த ஃபோன் நம்பரை தான் ட்ரேஸ் பண்ண முடியல. அவுட் ஆஃப் கண்ட்ரின்னு காமிக்குது. ஆனா அவன் கிட்ட இருக்கிற சிம் அவன் பேர்ல இல்ல. அத உங்க பேர்ல தான் வாங்கியிருக்காங்க. இந்திரான்னு கார்டை கொடுத்து சென்னையில் சிம் வாங்கினதா தான் காமிக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சுவாமிஜி ரொம்ப நன்றி சுவாமிஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கே அன்பரசி. ஆமா சுவாமிஜி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், இது எல்லாமே என் முருகன் இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காரு. இனிமே என்ன யாரும் அசிங்கமா தகப்பனே இல்லாதவ அப்பன் பேரு தெரியாதவன்னு சொல்ல முடியாது. அதோட எனக்கு முருகன் அவ்வளவு பெரிய குடும்பத்தையே கொடுத்திருக்காரு. அன்பரசி, உன்னோட சந்தோஷம் எப்பவும் இப்படியே நிலைச்சு இருக்கணுமா? ஆனா அதே நேரம் இப்ப நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஆகணும். ஆனா இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு கூட நினைச்சேன். ஆனா அதுவே உனக்கு பிரச்சனையாயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்ப சொல்றேன். என்ன சுவாமிஜி? இன்னும் நான் சொன்ன யுத்த காண்டம் முடியலம்மா. இன்னும் சொல்ல போனா இந்த யுத்த காண்டத்தோட உச்சக்கட்டமே இனிமேதான் வரப்போகுது. சுவாமிஜி என்ன சுவாமிஜி சொல்றீங்க? அதான் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருச்சே. ஆமா, ஆனா அது உன்னோட பார்வையில. உன் பக்கத்துல நடக்கிற எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு நெருப்பு கங்கா பத்தி புகஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் தீப்பிடிச்சு எரியும். அந்த தீ நீ நினைக்கிற மாதிரி ஒன்ன மட்டும் எரிக்காது, உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே எரிச்சிரும். என்ன சொல்றீங்க சுவாமிஜி? ஆமா அன்பரசி, இப்ப நான் அன்னைக்கு சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி ஒரு வீட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, 2 குடும்பத்து பிரச்சனை. அதாவது ஒன்னு நீ பிறந்த வீடு, இன்னொன்னு நீ கல்யாணம் பண்ணி வாழ போற வீடு. இந்த 2 வீட்டையும் நீதான் சமாளிக்கணும். கொஞ்சம் கவனம் குறைஞ்சாலும் அது ஒன்ன மட்டும் இல்ல, இந்த 2 வீட்டையுமே பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், அத மனசுல வச்சுக்கணும். நீ இனி எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா, ரொம்ப யோசிச்சு, புத்திசாலித்தனமா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளணும். அதோட உனக்கு அந்த முருகனோட துணையும் இருக்கு. ஆனா இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு ஏற்பட்டா கூட ஏற்பட்டா இல்ல இல்ல சில பிரச்சனைகளும் வந்து சேரும். அதைத்தான் சொன்னேன்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு சொல்லி இந்த வீட்டை வித்து என்கிட்ட பணம் வாங்கினீங்க. வீட்டை காலி பண்ண 1 மாசம் டைம் கேட்டிருந்தீங்க. எப்போ வீட்டை காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? அதான் 1 மாசம் அவகாசம் கேட்டிருக்கனே. அந்த டைம் முடிய இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. உங்களுக்காக வேணா 10 நாள் பொறுத்துக்கிறேன். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. 10 நாளா? சரி, நான் வரேன் தர்மலிங்கம். சார், ஒரு நிமிஷம். இப்போ அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல உடனே எப்படி காலி பண்ண முடியும்? அதான் 10 நாள் டைம் கொடுத்தாச்சு. 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, நீங்க கேட்கறது நியாயம். 10 நாளை காலி பண்ண முடியாதுன்னா அது அநியாயம். அது கொடுத்த வாக்குக்கு அழகில்லை. அப்படி சொல்லாதீங்க சார். எனக்கு நகை போடுறதுக்காக வீட்டை வித்து வாங்கின பணத்துல ஆபரேஷன் கூட பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவரு ஹெல்ப் பண்ணதுனால்தான் இப்போ ஆபரேஷனே நடந்திருக்கு. இந்த நிலைமையில இடி மேல இடி விழற மாதிரி நீங்க வந்து வீட்டை காலி பண்ண சொல்றீங்க. வேணாம் சார், கொஞ்சம் மனசு வச்சு இன்னும் 1 மாசம் அவகாசம் கொடுங்க. இல்லம்மா, 10 நாள்ல காலி பண்ண முடியலன்னா 10 மாசம் ஆனாலும் காலி பண்ண முடியாது. நான் எத்தனையோ இடத்துல பார்த்துட்டேன். தர்மலிங்கத்துக்கிட்ட எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அதான் போலீஸு கேஸு கோர்ட்லாம் போக வேண்டாம்னு பார்க்கறேன். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால எக்ஸ்ட்ரா 5 நாள் தரேன். 15 நாள்ல காலி பண்ணிடுங்க. நான் வரேன். சார் சார், முடியாது. நீங்க சொன்ன மாதிரி 10 மாசம் ஆனாலும் முடியாது. என்ன சார், மறுபடி பாக்குறீங்களா? இல்ல, இந்த வீட்டை நாங்களே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். மாமா இந்த வீட்டை உங்ககிட்ட எவ்வளவுக்கு வித்தாரோ அந்த பணத்தை நான் உங்ககிட்ட திரும்ப கொடுக்குறேன். இன்னைக்கே கொடுக்குறேன். இந்த வீட்டை மறுபடியும் அவர் பேர்லயே எழுதிருங்க. அதெல்லாம் முடியாது சார். ஏன்? இப்ப நீங்க பேசுறது தான் அநியாயமா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதையே நீங்க வாங்கிக்கோங்க. முடியாது சார். இந்த வீட்டை 2 பசங்களுக்கு எழுதி வச்சிட்டேன். நீங்க காலி பண்ணதும் இந்த வீட்டை எடுத்து என் பசங்களுக்கு புதுசா வீடு கட்டி கொடுக்க போறேன். ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டாச்சு சார். பசங்களுக்கு கல்யாணமாகி பேர குழந்தைங்க இருக்கு. அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டுதான் இவர் வீட்டை விற்கிறேன்னு சொன்னதும் நான் உடனே வாங்கிட்டேன். இனிமே நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் மறுபடியும் மாத்தி எழுத முடியாது. அப்படி ஒரு பாலிசி எங்க பரம்பரைக்கே கிடையாது. 5 நாளை காலி பண்ணிடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீங்களா ஒரு முடிவு எடுத்து நகையை வாங்கிட்டு வந்து போட்டீங்க. சரி, அது உங்க திருப்திக்காக பண்ணீங்கன்னு வச்சுப்போம். நகை வாங்க பணம் புரட்ட முடியல, அதுக்காக இந்த வீட்டை விற்க முடிவு எடுத்திருக்கோன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே. ஏன் சொல்ல? ஏன்னா என்ன உங்க ஃபேமிலியில ஒருத்தனா நீங்க நினைக்கவே இல்லை. அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள. இல்ல, நீங்க என்ன அப்படி பார்க்கல. நான் தான் உங்களை அப்பா மாதிரி பார்க்கறேன். நீங்களும் என்ன அப்படி பார்த்திருந்தீங்கன்னா இந்த வீட்டை விற்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கலந்து பேசியிருப்பீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் விற்க விட்டுருப்பேனா?
மா, நீங்களும் இனிமேல் என்ன மருமகனா பார்க்காம மகனா பாருங்க. நீங்க இந்த வார்த்தையை சொன்னதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் மாப்பிள்ள. ஆனா என்னதான் நீங்க எங்களை மகனா இருந்து பார்த்துக்கிட்டாலோ காலத்துக்கு உங்ககிட்ட உதவிக்காக கையேந்தி நிக்கிறது தப்பு இல்லையா? ஏற்கனவே எங்களுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு பண்ண உதவிக்காக உங்க வீட்டில் நீங்க அவமானப்பட்டு நின்று இருக்கீங்க. அதுக்குதான் மறுபடியும் உங்ககிட்ட காசு பணம் கேட்க மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதையும் மீறி நாங்க கேட்டு நீங்க கொடுத்தா அது உங்க வீட்டுல பெரிய பிரச்சனை உண்டாக்கிரும் மாப்ள. அப்படி ஒரு சங்கடத்தை நாங்க இனியும் உங்களுக்கு கொடுக்க கூடாது. அதனாலதான் இவரு வீட்டை வித்தலான்னு சொன்னப்ப நான் மறு பேச்சு பேசாம ஒத்துக்கிட்டேன். நீங்க 1000 காரணம் சொல்லுங்க, ஆனா என்கிட்ட சொல்லாம நீங்க வீட்டை வித்தது தப்புதான். அப்படி நான் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனா எனக்கு என்னங்க பிரச்சனை வந்துட போகுது? வீட்டில் இருக்கிறவங்க தீபா கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அப்படி அவங்க பிரச்சனை பண்ணா நான் பார்த்து சும்மா இருப்பேனா? சரி விடுங்க. இனிமே காசு சம்பந்தப்பட்டு எதனா முடிவு எடுக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டு எடுங்க. இப்ப ஆக வேண்டியதை பார்ப்போம். உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சார், இப்போ எங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அவசரத்துக்கு இப்ப எந்த வீடும் கிடைக்காது. நம்ம வீட்டுக்கு போறதுதான் சரியா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன விட சொல்லுங்க ஆண்டி. என்ன விடுங்க. என்ன சங்கிலில சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி, அம்மா அம்மா, நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லுங்கம்மா. என்ன விட சொல்லுங்கம்மா. விடுங்க ஆண்டி, நான் பைத்தியம் இல்ல ஆண்டி. என்ன விட சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், நீங்களாவது விட சொல்லுங்களேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். சங்கரபாண்டி அங்கிள், நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? ஜெகதீஷ் அங்கிள், நீங்களாவது விட சொல்லுங்க அங்கிள். சார், இவளை எடுத்துட்டு போங்க சார். வேணாம், நான் பைத்தியம் இல்ல. இந்த சங்கிலியை கழட்ட சொல்லுங்க. நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு போக மாட்டேன். எனக்கு இந்த வீடு வேணாம், சொத்தம் வேணாம். என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீ என்ன சொன்ன துர்கா? இந்த வீடு சொத்தெல்லாம் வேண்டாமா? ஆமா, வீடு சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் ஆள் மாறாட்டம் செஞ்சு இந்த வீட்டுக்கு நடிக்க வந்தேன். துர்கா, அதேதான். ஐயோ, உண்மையெல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டாலே. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணே இல்ல. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சின்ன வயசுல காணாம போன பார்வதி அம்மாவோட பொண்ணு துர்கா நான் இல்ல. நான் நடிக்க வந்தவன். பார்வதி, சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் பார்வதி அம்மாவோட பொண்ணா நடிக்க வந்தேன். என் பேர் மரியா. போச்சுடா. ஐயா, துர்காவுக்கு பைத்தியம் புத்தி போச்சு. அதனாலதான் இப்படி உளறிட்டு இருக்கா. ஐயா, முதல்ல சங்கரபாண்டி, கொஞ்சம் பேசாம. சரி மாம்சே. என்ன மரியா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல.
பார்வதி அம்மாவோட பொண்ணும் இல்ல. இந்த சூர்யாக்கு எல்லா விஷயமும் தெரியும். சூர்யா, உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. சொல்லுங்க சூர்யா, நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லுங்க. சூர்யா, நான் பண்ண தப்புதான் சூர்யா. நான் பைத்தியம் இல்ல சூர்யா. எனக்கு ஆபத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க சூர்யா. இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க. டேய் மாப்ள, சூர்யா மாப்ள வெச்சிட்டாடா ஆப்பு. நான் ஹாஸ்பிடலுக்குலாம் போக மாட்டேன். நான் சத்தியமா நடிக்க தான் வந்தேன். துர்கா, என்ன உளறிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. இல்லம்மா, இவ உளரல, தெளிவா உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யாரோ ஒருத்தி வந்து இத்தனை நாளா என் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காளே. அழாதீங்கம்மா, உங்க பொண்ணு கிடைச்சிருவா. சூர்யா, உனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா? தெரியும் அத்தை. அதனாலதான் சொத்தை எழுதி கொடுக்க வேண்டான்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. அதனாலதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மரியாவோட அப்பா அம்மான்னு 2 பேரை வர வச்சேன். எனக்கு தான் அப்பவே தெரியுமே. இத நீ அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே சூர்யா? ஏன்பா சொல்லல? மரியா வாயாலேயே உண்மையை வர வைக்கதான் நான் இவ்வளவு நாளா உண்மையை சொல்லாம இருந்தாத்த. காணாம போன என் பொண்ணு பல வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப கிடைச்சிட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கலையே சூர்யா. அத்த, கவலையே படாதீங்க. மரியா உங்க பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்ச அன்னைக்கே உங்க பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சூர்யா, சூர்யா, என்னப்பா சொல்ற? என் பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா அத்த. அந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. என்ன சொல்ற சூர்யா? தேவி அம்மா ஆசைப்பட்டாங்கல்ல, அதுதான் நடந்திருக்கு. என் பொண்ணு துர்காவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி பார்க்கணும்னு தான் அண்ணி ஆசைப்பட்டாங்க. அத்தை, தேவி அம்மா ஆசைப்பட்டது வீண் போகல. அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு. சூர்யா, ஒண்ணும் புரியலையேப்பா. தேவி அம்மா எதுக்காக மாறிய இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்? எதுக்கு? அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான். சூர்யா, நீ இன்னும் என்ன சொல்றன்னு எனக்கு புரியவே இல்ல. உங்க பொண்ணதான் அத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சூர்யா, மாறிதான் உங்க பொண்ணு. சூர்யா. பார்வதி, அண்ணா, மாறி மாறி என்னோட பொண்ணா? மாறி. ஆமாம்மா. மாறி, இங்க வாமா, என்கிட்ட வா. மாறி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்கம்மா. இது நல்லா இருக்குல்ல? வாங்கம்மா. என்னம்மா பாக்குறீங்க? அம்ப்ரெல்லா இருக்கா? இருக்குமா. கொஞ்சம் பெருசா வேணும்னா? இதோ இருக்குமா, பாருமா. இது நல்லா பெருசாண்ணா? ஆமாம்மா, நல்ல பெரிய கூட தான். அக்கா, நம்ம இதே வாங்கிடலாம். இதே எதுக்கு நீ வாங்குற? பெரிய பெரிய செல்போன் கடையில சொன்னா அவங்களே கொடுத்துருவாங்கல்ல. அக்கா, அதெல்லாம் உங்களுடைய விளம்பரம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு எதுக்குக்கா? நம்ம புதுசாவே வாங்கிடலாம். அண்ணா,
இந்த அம்ப்ரெல்லாவை பேக் பண்ணிடுங்க. சரிம்மா, பேக் பண்ணிடுறேன். சக்தி, கடைக்கு நல்லதா ஒரு டேபிள் வாங்கணும். விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ரேட்டு போட்டுலாம் வாங்க வேண்டாம்க்கா. அண்ணா, போர்ட்டபிள் மடக்கிற மாதிரி பிளாஸ்டிக் டேபிள் வச்சிருக்கீங்க? இருக்குமா, அங்க பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. நல்லா இருக்குமா, பாருங்க. அது ஓகே இல்லக்கா? பரவாயில்ல. அண்ணா, அதையும் பேக் பண்ணிடுங்க. சரிம்மா. அக்கா, அப்புறம் பாக்ஸ், சின்ன சின்ன வாளி, இது எல்லாமே வாங்கணும். நம்ம அதெல்லாம் வாங்கிடலாம்க்கா. அண்ணா, இதை பேக் பண்ணிடுங்க. சரிம்மா, பண்ணிடுறேன். இவ்வளோத்தையும் வாங்கியாச்சு. இது எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு போறது? ஒரு லோட் ஆட்டோவை தான் பிடிக்கணும். அதுக்கெல்லாம் காசை வேஸ்ட் பண்ண கூடாதுக்கா. நாமளே கொண்டு போயிடலாம். எல்லாத்தையுமா? அது எப்படி முடியும் சக்தி? எப்படி போறோம்னு மட்டும் பாரு. யமுனாக்கா, கை ரொம்ப வலிக்குதுக்கா. என்ன சக்தி? மீனாட்சி பொண்ணுங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் வரக்கூடாது. இதுல ஒரு கஷ்டமும் இல்ல சக்தி. பொண்ணுங்க நாம எப்படி உடைக்கிறோன்னு மத்தவங்க பிரமிப்பா பாப்பாங்க. நீ ஏன் சொல்ல மாட்ட? எல்லா பொருளையும் நான் தானே எடுத்துட்டு வரேன். நீ நல்லா அட்வைஸ் மட்டும் பண்ற. சக்தி, நம்ம சும்மா வரதுக்கு பதிலா நம்ம மெஸ்ஸுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துக்கிட்டே வரலான்னு எனக்கு தோணுது. என்ன விளம்பரமா? அதுவும் இந்த வண்டியில உட்காந்துக்கிட்டு. எப்படி கொடுப்ப? இப்ப பாரு. மதுரை வாழ் மக்களே, பாண்டிய நாட்டு தங்கங்களே, நம்ம ஊரோட ஃபேமஸான மீனாட்சி மெஸ்ஸோட தள்ளு வண்டி கடை நாளையில இருந்து நம்ம சந்நிதி தெருவுல ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க எல்லாரும் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு காசை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நல்ல விளம்பரம் பண்றேக்கா. இப்படியே மெயின்டைன் பண்ணு. போலாமா? போலாம். மதுரை வாழ் மக்களே, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரிம்மா, முதல் நாள் வியாபாரத்துக்கு நீங்க எத்தனை கிலோ அரிசி போட போறீங்க? 1 கிலோ அரிசி போட்டா எத்தனை இட்லி வரும்? 50 இட்லி வரும்னு வையேன். முதல் நாளே நம்ம அகலமா கால் வைக்க வேண்டாமா? நிதானமாவே ஆரம்பிக்கலாம். அம்மா, 3 கிலோ போடலாமாமா? ஒரு 150 இட்லி வரும். அது போதும்மா? இல்ல சக்தி, நாம பாத்திருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம். கண்டிப்பா ஒரு 250 இட்லி மேல விக்கும். அதனால 5 கிலோ அரிசி போடலாம். இல்ல யமுனா, சக்தி சொல்ற மாதிரி 3 கிலோவே போடலாம். வியாபாரம் நடக்கிறத பார்த்து நாளைக்கு கூட்டி போட்டுக்கலாம். இல்லம்மா, யமுனாக்கா நம்பிக்கையோட சொல்றா. அதையே நாம ரிஜெக்ட் பண்ணணும். அக்கா சொன்ன மாதிரியே நம்ம ஒரு 5 கிலோ போடலாம். சக்தி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளு. அம்மா, மேய்ந்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தானே கேட்க போறேன். ஆமாமா. அதோ அவ இருக்காளே, அவளையே தின்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். சக்திகா, என்ன எனக்கே விபூதி அடிக்க பாக்குறீங்களா? இல்லடி, இட்லினா நீ பேய் மாதிரி மூஞ்சி திருப்பிப்பல. அத ஞாபகம் வச்சுதான் சக்தி சொல்றா. இல்லையா சக்தி? 2 அக்காவும் சேர்ந்துட்டா என்ன ஓட்டு ஓட்டுறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சிக்கன் பிரியாணி செய்யறப்ப மட்டும் வளர்ற புள்ளன்னு சொல்லி குஸ்கா மட்டும் நான் சாப்பிட்டேன். லெக் பீஸ் எல்லாம் உங்க 2 பேருக்கு தானே கொடுத்தேன். அதுக்கு காட்டுற நன்றி கடன்லாம் இதுதானா? பாரு இவள. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன்.
சிக்கன் பீஸ் மிச்சமாகறப்ப மட்டும் என் ஞாபகம் வராத உங்களுக்கு? இட்லி மிச்சமானா மட்டும் சட்டுன்னு ஏன் ஞாபகம் வந்துரும். அப்படிதானே? சரி சரி, யமுனாக்கா சொன்ன மாதிரியே 5 கிலோ அரிசி போடலாம். இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற இந்த முதல் பயணம் பெரிய வெற்றி பயணமா இருக்கட்டும். சரி, நீங்களும் அள்ளி போடுங்க. துர்கா, அள்ளி போடு. இப்ப நாம 4 பேர் போட்டதும் 1 கிலோ இருக்கும். இனிமே இந்த அளவு பாத்திரத்துல அளந்துதான் போடணும். இதுல தலை தட்டி போட்டா 2 கிலோ வரும். அதனால இது 2 வாட்டி போடலாம். உளுந்துடுமா, அதையும் போட்டுடலாம். அளவு பாத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. குடுமா. இப்போ 5 கிலோ அரிசி போட்டாச்சு. உளுந்தையும் இதுலயே தான் போடணுமாமா? உளுந்த தனியா ஊற வைக்கணும். ஓ, அப்புறம் வெந்தயமும் தனியா ஊற வைக்கணும். யமுனா, அரிசியை நல்லா தண்ணியில கழுவி எடுத்துட்டு வா. சரிம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நலன், நீ உள்ள இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். தமேந்திய பத்திரமா பாத்துக்கோடா. அவ கொஞ்சம் டல்லானா கூட நம்பிக்கை கொடுத்து ஜெயிக்க வைக்கணும், புரியுதா? ஓகேமா, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரி. கண்டிப்பா நீ ஜெயிச்சு வருவ தமேந்தி. உனக்காக நான் வேண்டிக்கிறேன். நம்பிக்கையோட போயிட்டு வா. அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருடா. நானும் போயிட்டு வரேம்மா. ஏய், நீ மட்டும் தனியா வாடா போற? தமேந்தியை கூட்டிட்டு தானே போற? ஆமாமா, 2 பேரும் ஒன்னாதான் போறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. வா வா, வரோம்மா. என்ன நர்வஸா இருக்கா? முதல் நாள் இருந்ததுக்கு இன்னைக்கு எவ்வளவோ பரவாயில்ல. தாத்தா வேற கொஞ்சம் சொல்லி கொடுத்திருக்காரா, அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருக்கேன். பாத்துக்கலாம். சூப்பர், அமேசிங். ஆஹா, இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா தான் இருக்கா. ஆனா நீ இப்படியெல்லாம் தைரியமா இருக்க கூடாதே. என்ன பண்ணலாம்? பாஸ் பாஸ், அந்த கோயில் கிட்ட கொஞ்சம் காரை நிறுத்துறீங்களா? ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வேற வேலையே கிடையாதா? இப்ப எங்க போக போற நீ? சாரிங்க, சாமி கும்பிட மறந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓடி போய் நான் சாமி கும்பிட்டுட்டு உடனே வந்துடுறேன். ப்ளீஸுங்க. சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வா. கும்பிடு கும்பிடு, நல்லா கும்பிடு. சீக்கிரமா போய் பெர்ஃபார்மன்ஸை பண்ணிடலான்னு பார்க்குற. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. தமயந்தி, சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு பாத யாத்திரையாவே வந்து சேரு. ஏங்க, என்ன பண்ண போறீங்க? எங்க விளையாடாதீங்க. ஏய், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் நிறையவே டைம் இருக்கு. இப்படியே வெறும் காலோட நடந்து வந்து சேரு. ஒரு வேண்டுதலா நினைச்சுக்கோ. ஏங்க, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. பாய். ஏங்க, ஏங்க நில்லுங்க. ஏங்க நில்லுங்க.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன் மை ஒப்பீனியன் குக்கிங் இஸ் an art. அதை எல்லாரும் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு தனி ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் வேணும். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் இதெல்லாம் கலந்துக்கிறேன். எப்படியோ இந்த போட்டியில நீங்க தான் டைட்டில் வின்னர் ஆவீங்கன்னு வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த காம்படிஷன் மூலமா நிறைய பேருக்கு பாடம் புகட்ட வேண்டியிருக்கு. சமையல்னா ஏதோ உப்பு புளிய கரைச்சு சாம்பார் வைக்கிறது, காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு பொரியல் பண்றதுன்னு சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சமையல் ஒரு கடல்னு புரிய வைக்கணும். நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முதல் காரணமே இதுதான். சரி, நீங்க இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுவீங்க. ஹலோ சிசி, ஐம் சாரி. நான் ஒருத்தங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ண வேண்டியிருக்கு. நான் வந்து அப்புறம் பேசுறேன். ஓகே, யூ ப்ரோசீட். தேங்க் யூ. இவர் வேற நம்ம இருக்கிற நிலைமை தெரியாம நமக்கு மறைமுகமா மெசேஜ் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காரு. சார் ஒரு நிமிஷம் சார். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். என்ன மேடம், ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டீங்க போலயே. இப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அப்படியே பாத யாத்திரையா வந்தீங்க பாருங்க. கிரேட்டுங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதுல்ல? ஏங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏய், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, போட்டின்னு வந்துட்டா நான் இந்த எத்திக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணுமா? இப்ப நீ எதுக்கு முகத்தை வெறப்பா வச்சிருக்க? கால் சும்மா அப்படியே தட தடன்னு ஆடுது. ஓ, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்கா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படிங்க உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது? வெறும் காலோட நான் எவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்தேன் தெரியுமா? இங்க பாரு, நீ எவ்வளவு கோவப்பட்டு என்கிட்ட நியாயம் கேட்டாலும் என்னோட பதில் ஒன்னே ஒண்ணுதான். நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னெல்லாம் 100% நம்பவே கூடாது. ஏன்னா நான் 100% பிசினஸ் மேன். அது தெரியாம நானும் ரவுடிதான் வாண்டடா வந்து வண்டியில ஏறினா இப்படிதான் நடக்கும். என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அதுதான் உனக்கு நல்லது. வரட்டா? வரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பொம்மிக்கு 18 நாள் சக்தி இல்லைன்னு சொன்னது நீலி சொன்ன வாக்கு. அதை கண்டுபிடிக்கதான் நானே நேரடியா உங்க வீட்டுக்கு வந்தேன். திருவூட்ல நான் வாங்கின அரிசிய அவ சாம்பலா மாத்திட்டா. அப்பதான் பொம்மி அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது அவளை பிடிச்சே தீரணும்னு மாயாவா உருவெடுத்து உங்க வீட்டுக்குள்ள வந்த. ஆனா அந்த நேரத்துல சக்தியே இல்லாத பொம்மியால எப்படி அரிசிய சாம்பலா மாத்த முடிஞ்சதுங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. அப்பதான் அந்த பொம்மிய நான் பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, உங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்கே அதோட உருவத்துலதான் பொம்மி இருந்திருக்கா.
இன்னைக்கு வர மூல நட்சத்திரத்துல கண்டிப்பா நான் அந்த பொம்மையை நிர்மூலமாக்க போறேன். நிச்சயமா அது நடக்கதான் போகுது. நான் அந்த யாகத்துல இருக்கிறதுனால இந்த லெட்டரை கூட என் உதவியாளனை வச்சுதான் எழுதி அனுப்பியிருக்கேன். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அவர் இதைத்தான் சொன்னாரு. பொம்மைக்கு சக்தி இல்லைன்னு ருத்ரா மூலமா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி தடுக்கிறாங்கிற சந்தேகமும் எனக்கு வந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நாம போட்ட எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆன போதெல்லாம் அந்த குட்டிச்சாத்தா அங்கதான் இருந்திருக்கு. இவளோட முன்கதை பின்கதைன்னு எதுவுமே தெரியாம இப்படி எல்லா விஷயத்திலும் வந்து இன்வால்வ் ஆகுறாளேன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை இவதான் பொம்மையாங்கிறது தெரிஞ்சுக்கதா பொம்மைய ஓஜா போர்ட்ல வர வச்சேன். ஆனா அவ என்னோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அத மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கதா ருத்ரா எனக்கு கொடுத்த அந்த கண்ணாடிய துண்டு துண்டா உடைச்சு எல்லா பக்கமும் ஒட்ட வச்சு இந்த குட்டிச்சாத்தான வச்சு மேஜிக் பண்ண சொன்னேன். ஆனா அந்த மயக்க மருந்து கலந்த சாக்லேட் அவ வாங்க மாட்டான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவ வாங்கிட்டா. பொம்மையா இருந்தா அந்த சாக்லேட்டை வாங்கிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா என்னோட எல்லா பிளானும் அவளுக்கு தெரியும். கடைசியில பார்த்தா எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு. மயக்கமான அந்த குட்டிச்சாத்தான காப்பாத்த பொம்மி ஏதாவது ஒரு ரூபத்துல வருவா. அப்ப அவ எந்த ரூபத்துல இருக்காங்கறத கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த குட்டிச்சாத்தா ரூபத்துல தான் பொம்மி இருக்காங்கிறது கடைசியில தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் அந்த குட்டிச்சாத்தான் எப்ப பார்த்தாலும் நம்மள முறைச்சுக்கிட்டே இருந்ததா? ஆமா சித்தப்பா. ஒருவேளை அவ உருவெடுத்து வந்துட்டா நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாளே. இனிமேதான் சித்தப்பா ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. நீங்க கவலைப்படாம இருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு சக்தியே இருக்காது. ஆனா அவ என்னென்னமோ சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கா. அவளால கண்டிப்பா நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. சோ மிச்சம் இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல அவளை ஊரு தெரியாம இந்த உலகத்தை விட்டு ஒரேடியா அனுப்பணும். இதெல்லாம் எப்படி தமனா நடக்க முடியும்? நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முடியாம எப்படி சித்தப்பா? பொம்மி எந்த உருவத்துல இருக்காங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அதே நேரம் அவளுக்கு இப்ப சக்தி இல்லங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இது ரெண்டையும் வச்சு நாட போராட்டம் வேற மாதிரி இருக்க போகுது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? என்னது சார் இப்படி கேட்குறாரு? ஒருவேளை சார்கிட்ட சொல்லாமல் நம்ம வேலையை விட்டு நின்னதுனால இப்படி கேட்குறாரோ? சார் என்னை மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்களா? என்ன அவன் சம்பந்தம் இல்லாம மன்னிக்கலாம் சொல்றான்? சார் நம்ம மேலே இன்னும் கோபமாக இருக்கார் போல. அதான் நம்மள தெரியாத ஒரு மாதிரி பேசுறாரோ? சார் என் மேலே கோபமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லாமல் திடீர்னு கம்பெனியில் வேலையை விட்டு நின்றுட்டேன். அந்த கோபத்தில் தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியுது. அந்த நேரத்தில் நான் அவசரப்பட்டு வேலையை விட்டு போயிட்டேன். என் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. என்னை மன்னிச்சிருங்க சார். என்னால் உங்கள் மேரேஜ் கூட வர முடியல. மேரேஜா? அந்த விக்ரம் கையில கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டோம். அவன் சென்னையை விட்டு திருச்சிக்கு போய் எதுக்காக தலைமறைவா தங்கி இருக்கான்னு தான் தெரியல. சார் நந்தினி மேடம் விஜய் தம்பிலாம் நல்லா இருக்காங்களா சார்? சார் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு வைராகியமாக இருந்தீங்க. அப்புறம் எப்படி சார் மனசு மாறினீங்க? முதல்ல உங்களுக்கு மேரேஜ்னு சொன்னதும் என்னால் நம்பவே முடியல சார். திடீர் திருப்பமா கல்யாண மேடையில் பொண்ணு மாறி உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே நீங்கள் வித்தியாசமான ஆளு தான் சார். அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதுக்காக தங்கி இருக்கான்?
அவனோட பிளான் என்ன எதுவுமே தெரியல. அவன் என்ன காரணத்துக்காக திருச்சி போயிருந்தாலும் அவன் ரிட்டர்ன் சென்னைக்கு வரவே கூடாது. சார் மேரேஜ் லைஃப்ல எப்படி சார் போகுது? மேடம் சென்னையில் தான் இருக்காங்க. ஏதாச்சும் நல்ல செய்தி இருக்கா? என்ன சார் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களா சார்? என்ன சார் என் மேல இன்னும் கோவம் தீரலையா? நான் தான் சாரி கேட்டேன்ல சார். என்னது, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறான், ஒய்ஃபை பற்றி கேட்குறான், விசேஷமான செய்தி இருக்கான்னு வேற கேட்குறான். இவன் என்ன சொல்ல வர்றான்னு ஒன்றுமே புரியலையே. இவன் எதுக்காக நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஐயோ, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அவ என்கிட்ட சொல்லியிருந்தானா அத நான் சரி பண்ணிருக்க மாட்டேனா? உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை விட அவன் மேல தாண்டி நான் அதிகமா பாசம் வச்சிருந்தேன். தாய் இல்லாத பொண்ணுன்னு நானே தாயா இருந்து தானே பாத்துக்கிட்டேன். எதுக்காக அவ என்ன மாட்டி விட்டான்னு தெரியலையே. அப்படி நான் அவளுக்கு என்னதான் துரோகம் பண்ண? அவ மேல நான் அதிகமா பாசம் வச்சதுதான் நான் அவளுக்கு பண்ண துரோகமா? சொல்லுதனா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவ எனக்கு இந்த மாதிரி தண்டனையை கொடுத்துட்டு போயிருக்கா? அம்மா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். ஐயோ கடவுளே, ஐயோ, அவளோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வச்சிருப்பேனே. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? அவ என் தங்கச்சி பொண்ணு, ஏன் ரத்தம். அவளை நான் விட்டுருவேனாடி? விட்டுருவேனா? ஐயோ, அவ ரூபத்துல நான் என் தங்கச்சி சந்தியாவை தான் பாத்துட்டு இருந்தேன். அவளை எப்படியாவது இந்த வீட்டுல ஒருத்திய ஆக்கிடணும்னு தானே பாத்துட்டு இருந்தேன். கடைசியில அவ என்னை எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கதான் நான் இருக்கேனே. அதை விட்டுட்டு இப்படி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போயிட்டாளே. ஐயோ, இந்த குடும்பத்தையே எதிர்த்து தானே நான் அவளை இங்க வச்சிருந்தேன். ஐயோ, அவ இங்க இருந்தும் கெட்ட பேரு, போயும் கெட்ட பேரு. சொல்லுதனா, மாயா எங்க போயிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னடி இவ்வளவு நேரமா நான் பேசிட்டு இருக்க, நீ பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? சொல்லுடி. பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க, சொல்லுங்கறல. மாயா, நீ இங்க இருக்கேனா? அப்ப போனது யாரு? தனாவா?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தனா மேட்ச் ஆடுற வரைக்கும் நான் அவ இடத்துல இருக்கேன். இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க பெரியம்மா. தனாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆத்து. அதே மாதிரி அவ அதுல ரொம்ப திறமைசாலியும் கூட. அது தெரிஞ்சுதான் அந்த மாஸ்டர் அவளை ரொம்ப வற்புறுத்தி இதுல கலந்துக்க வச்சாரு. நடுவுல இந்த திடீர் ஃபங்க்ஷன் மட்டும் வரலனா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அத்தை. நாங்க இப்படி நடிச்சிருக்கவும் மாட்டோம். தனாவோட கனவை நிறைவேற்ற தான் நாங்க இதை பண்ணோமே தவிர மற்றபடி யாரையும் ஏமாத்த இப்படி பண்ணல அத்தை. அவ கனவு அவ ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது மட்டும் இங்க தெரிஞ்சா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும்? சரி மாயாவை விடு, இவளுக்கு நம்ம வீட்டை பத்தி எதுவும் தெரியாது. ஏண்டா நீ சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளர்ந்தவன் தானே, உனக்குமா இது தெரியாது? தெரியும் அத்தை, அதான் யாருக்கும் தெரியாம இதை பண்ணிடலான்னு பார்த்தோம். அது எப்படா தெரியாம போகும்? பூனை கண்ணை மூடுனா பூலோகமே இரண்டு போயிடும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம். மனுஷங்களுக்கு ரெண்டு கண்ணுனா நம்ம வீட்டுல இருக்கிற மனுஷங்களுக்கு உடம்பு பூரா கண்ணுடா. எப்படா பிரச்சனை கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் கிடைச்சா போதும். இந்த வீட்டையே துண்டாடிடுவாங்கடா, துண்டாடிடுவாங்க. அதுக்காகவா இத்தனை காலமா இதை கட்டி காத்துட்டு வரோம்? என்னடா இத்தனை நாளா பேசாதவ இன்னைக்கு பேசுறாளேன்னு பாக்குறியா? இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு சீனு, அதனாலதான் நான் பேசுறேன். சரி தானா எங்க இருக்கா? உன்னதாண்டா கேக்குறேன், தானா எங்க இருக்கா? சீனு இப்ப சொல்ல போறியா இல்லையா? எங்க இருக்கா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீதா இருக்கிற இடத்த சொல்லியாச்சு, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கா? கண்டிப்பா நல்லதா இருக்காது, கெட்டதா தான் யோசிப்பா. நல்லதோ கெட்டதோ நமக்கு நல்லது நடந்தா சரி. ஷேர் கிடைச்சா போதும். கேளுங்க. நான்சி, என்ன இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? இடத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம், போட்ட பிச்சைக்கார விஷயத்தையும் கலைச்சிட்டோம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? யூனிட்ல வேலை செய்யறவங்க ப்ரொஃபஷனல் டெய்லர்ஸ் அல்ல, மகளிர் சுய உதவிக்குழு. அவங்களோட உதவியை வச்சுதான் சீதா தைரியமா எனக்கு சவால் விட்டு என்னை எதிர்த்து வேலை செய்யறா. சீதாவை நம்பி இந்த ஃபேமிலியும் பின்னாடியே போறாங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறது ரொம்ப ஈஸி. யார்கிட்டயாவது சொல்லி அந்த யூனிட்ல பாம்ப வச்சு மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடலாம். மொத்த பேரும் செத்து போயிடுவாங்க. அல்ப ஐஸ்ல மகா போன மாதிரி போகட்டும். மகா பாவம். பாம் வச்சா சீதா தோத்து போக மாட்டா, செத்து போயிருவா. செத்து போனவளுக்கு எப்படி தோல்வி வலிக்கும்? ஓ,
எனக்கு தேவை கடைசி வரைக்கும் போராடி போராடி சீதா தோத்து போகணும். தோத்து போய் என் முன்னாடி வந்து நிக்கணும். அப்போ அந்த மூஞ்சியை பார்த்து நான் சிரிக்கணும். சூப்பர். சோ சீதாவை ஒண்ணும் பண்ண வேண்டாம். வேலை செய்யற அப்பாவிங்கள டிஸ்டர்ப் பண்ணா வேலைக்கே வரமாட்டாங்க. சீதா அப்படியே நொறுங்கி போவா. தோல்வி பயத்துல அப்படியே துடிப்பா. சித்தி சித்தப்பாக்கு இந்த நான்சி கூட என்ன வேலை? அம்மாவும் அப்பாவும் எப்பவும் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னமோ பேசிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமா, எப்ப பார்த்தாலும் நைட்டு பகல்னு இல்ல, ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டே இருக்காங்க. எதை வச்சு ரகசியம் சொல்ற? சும்மா கொளுத்தி போடாத போ. வாங்க. யாருக்காக காத்திருக்கோம்? வரும்போது தெரியும். யாரு வரும்போது? நம்ம யாருக்காக காத்திருக்கோமோ அவங்க வரும்போது. ஆஹா, புரியுது. குட். இதோ வந்துட்டாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு ஒர்க் நல்லா போச்சு. என்னக்கா இன்னும் வண்டி வர மாட்டேங்குது? ஏய், என்ன தர வண்டி வரும்னு இன்னும் காணோம்? அது வந்துரும் சேது. சார், காலையில சரியா 7 மணிக்கெல்லாம் வந்துருவோம் சார். ரொம்ப லேட்டா போறீங்க, கொஞ்சம் லேட்டா கூட வாங்க, பாத்துக்கலாம். இல்ல அங்கிள், சீக்கிரமா வந்துட்டோம், முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம். அண்ணா, முதல்ல வேலையை முடிக்கலாம். சக்சஸா முடிச்சிட்டு ஹாப்பியா ரெஸ்ட் எடுக்கலாம். பத்மாக்கா கரெக்ட் தானே? ஆமா, எடுத்த காரியத்தை முடிக்காம எப்படி தூக்கம் வரும்? ஆமா. இதோ வந்துருச்சுல. இந்த வண்டி வந்துருச்சு. அக்கா வந்துருச்சுக்கா, நாங்க கிளம்புறோம். சீதா. சரிக்கா, வாங்க வாங்கக்கா. ஏறுங்க. சொல்லு மேடம். வெள்ளை கலர் வண்டி மேடம், நம்பர் TN63 AA 5460. வரட்டும் வரட்டும், நான் ரெடியா தான் இருக்கேன். பாத்துக்கா. சரி சீதா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நீ பாத்து சரியா? போ. பாய். சரிக்கா, பாத்து போங்க. பாய் சீதா. போயிட்டு வரோம். பாய். துரை, நைட்டு நீ இங்கேயே தங்கிடு, எதுக்கும் பாதுகாப்பா இருக்கணும்ல. நானும் அதான் நினைச்சேன். அங்கிள், வேண்டாம். ஐயோ, என்ன சீதா நீ? எக்ஸ்போர்ட் போகாம அதெல்லாம் தொட மாட்டேன். என்னாச்சு? இன்னுமா தூக்கல? சீக்கிரம் முடிக்க வேண்டாமா? டென்ஷனா இருக்கு. ஆமா, சீதா ஏதாவது பிளான் பண்ணி ரூட்டை மாத்தி விட்டுருவா. பொல்லாதவ. யாரு பொல்லாதவ? அவளா இல்ல நாமளா? சீதா தானே நமக்கு எதிரா வேலை செய்யறா. சீதா நமக்கு நல்லது பண்ணதானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நாம தான் பொல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன நான்சி, சீதாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? சப்போர்ட் இல்ல, சீதா பொல்லாதவ இல்லைன்னு சொன்னேன். ஓ, நோ டென்ஷன். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். யோசிச்சு
தப்பு இல்லாம யாரால சரியால எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சரியான ஆளை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட பொறுப்பை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா நோ டென்ஷன். இது எல்லாத்துக்கும் மேல கட்டுக்கட்டா பணம் கொடுத்திருக்கோம்ல, அந்த பணம் வேலை செய்யும். பணம் கடத்தலும் செய்யும், பணம் கொலையும் செய்யும். கொலை செய்ய சொன்னீங்களா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவர் மறுபடியும் வந்தாரு வீரா. யார் வந்தா? அதான் அந்த ஜவுளி கடைக்காரு. நாம தான் அவர்கிட்ட பணம் எது வேணான்னு சொல்லிட்டோமேமா. அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்தாரு? அவரு பணம் கொடுக்க வரல. அப்புறம் எதுக்கு வந்தாரு? நம்ம கண்மணிய பொண்ணு கேட்டு வந்தாரு. அதுக்கு நீ என்னமா சொன்ன? நான் உன்னாண்ட கேட்காம என் மனசுல பட்டதை தெளிவா சொல்லிட்டேன் அவர்கிட்ட. மா சரியாதான் சொல்லிக்கிற. இன்னும் ராஜேஷ புதைச்ச இடத்துல ஈரம் கூட காயல. அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசினா நம்ம கண்மணி அப்படியே ஒஞ்சிருவாமா. ஆமா, கண்மணி எங்கம்மா? அவர் வந்துட்டு போனதுல இருந்து அவ மாடியிலே தான் உட்கார்ந்து நிக்கிறா. நான் கூப்பிட்டா கூட வரமாட்டா. சரிம்மா, நான் மேல போய் பாத்துன்னு வரேன். கண்மணி, கண்மணி, அம்மா எல்லாம் சொன்னாங்க. அவரு நல்ல மனுஷன்தான். நந்த தப்புக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. அதனால்தான் ஏதோ அவசரத்துல இப்படி பேசிட்டாரு. உன் மனசு அவருக்கு தெரியல. நீயும் ராஜேஷும் எவ்வளவு விரும்புனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்மணி. மறந்துருன்னு யார் வேணா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதுல எவ்வளவு கஷ்டம். உடனே மாத்திக்க இதென்ன போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸா? மனசாச்சே. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா சொல்லு. தப்பா எடுத்துக்காத. அவர் இந்த பேச்ச ஆரம்பிச்சதால நான் சொல்றேன். நீ வேணா இந்த சம்மதத்தை விட்டுரு. நீ எவ்வளவு டைம் வேணாலும் ஏத்துக்கோ. உனக்கா தோணும்ல, அப்ப சொல்லு. நான் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். நம்ம ராஜேஷும் அதை தான் விரும்புவாரு. என்னடா இவ இப்படிலாம் வந்து பேசுறாளேன்னு தப்பால நினைக்காத. நந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் மறக்கிறதா நமக்கு நல்லது. சரி வா, டைம் ஆயிடுச்சு. அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கு, வந்து சாப்பிடு. இல்ல, நீ போ, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். இல்ல வா. நீ போ, நான் வரேன். போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன்னை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல, எதுக்கு சும்மா சும்மா வந்து நிக்கிற? முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. என்ன தப்பு செஞ்ச நீ வெளியிருக்கிற, நான் உள்ளகிறேன். உனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு அதானே? அப்பாடே, என்னால முடியலடா, விட்டுறா. டேய் அப்பா, அவர் ஒருத்தரா? நான் அவர் புள்ளையே இல்ல, அவர் உயிர் எடுக்கிறதுக்காகவே வந்து பிறந்துக்கிறேன் அதானே? டேய், இதை அதை விட பல்சுடா, முதல்ல கிளம்பு. டேய் மாறா,
அப்பா பாண்டியன் தங்கச்சி கண்மணிய எனக்கு பொண்ணு கேட்டுக்கிறாரா? என்னடா சொல்ற? ம். ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? ஒத்துக்கலடா. பணத்தை குத்தே வேணான்னு சொன்னவங்க இதுக்கு உடனே எல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க. சுத்திக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கூட யோசிப்பாங்க. அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல. யா ஸ்டேட்டஸ் பாக்குதா? அப்படியும் சொல்ல முடியாது. நான் தான் தப்பு பண்ணிக்கிறேன். அதை மறைச்சு அந்த பொண்ணை கட்டிக்கினா பின்னாடி பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்கடா. வீட்டுல ஒரே சண்டை. நான் உள்ள வந்து உட்காந்துக்கிறேன். நம்மளை தாண்டி எப்படி இந்த விஷயம் வெளில போவோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டேட்டஸ் தான். ஆமாம், அவங்க வேற நம்ம வேற இல்லை, அதான். ஆனால் அப்பா கரெக்டாக யோசிச்சுறாரா. உனக்கு ஓகே தானே? டேய், நான் எப்படிரா? டேய், நீ என்னடா அத்தை மாதிரி பேசுனீங்கிற? தபர், ஒரு நாள் நிம்மதியா தூங்க முடியல தானே அன்னைக்கு அத்தையோட வந்து புலம்பிட்டு போனேன். தபர், நான் சொல்றத மட்டும் செய், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும். டேய், யோசிக்காதடா. நீ செஞ்ச தப்ப சரி பண்ண இது மட்டும்தான் வழி. இந்த பாரு ராகவா, இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா அந்த ஃபேமிலிக்கு நீ சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அவ ஒத்துக்கலையடா. டேய், எடுத்த உடனே எப்படா ஒத்துப்பாங்க? நீ போய் பேசுறா. தபார், காட்டிக்க போறவன் நீ. உன் விருப்பத்தை போய் அந்த பொண்ணாண்ட சொல்லு. சும்மா இங்க நின்று கண்ணை கசக்கின்னு இருக்காம போய் தைரியமா நின்னு பேசு. சரி, நீ சொல்றத நான் கேக்குறேன், நான் சொல்றத நீ கேளு. நீ பெயில்ல வெளியே வரணும். டேய், அப்பா? அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ உடனே வெளியே வரணும். பெயிலுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். புரிஞ்சுக்கடா, என்னால உன்னை அப்படி பார்க்க முடியலடா. நீ வெளியே வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். நான் லாயரை வர சொல்றேன், 2 நாள்ல நீ வெளியே வந்துடலாம். டேய், புரிஞ்சுக்கோ, அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல. இந்த தடவை நான் சொல்றத நீ கேளு, அவ்வளவுதான். டேய் டேய் டேய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.